வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. சரக்குமாராக மாறிய ஆரம்ப சுகாதார நிலையம். மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்து மருத்துவ செவிலியர்களை மிரட்டும் சமூக விரோதிகள். நோயாளிகள் அச்சம். தூத்துக்குடி மாநகர பாத்திமா நகர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக அப்பகுதி வாசிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகர பாத்திமா நகர் அருகே உள்ள புல் தோட்டம் என்ற பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதனை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அங்கு ஒரு மருத்துவர், 2 செவிலியர்கள் உள்ளிட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உடற்பயிற்சி கூடம், தண்ணீர் தொட்டி ஒன்று உள்ளது. இந்த நிலையில் வாயில் கேட் இல்லாததால் பலர் அங்கு மது குடித்துவிட்டு சமூக விரோத செயல்களுக்காக அந்த சுகாதார மையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் அங்கு மது அருந்திவிட்டு அங்குள்ள மருத்துவமனையின் கண்ணாடியை உடைப்பது, அங்குள்ள மருத்துவ செவிலியரிடம் தூக்க மாத்திரை வேண்டும் என மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் நோயாளிகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருவதற்கு தயங்குவதாகவும், அங்கு பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் அச்சத்துடன் பணிபுரிவதாகவும் கூறுகின்றனர். மேலும் சுகாதார சீர்கேடு நிறைந்து கிடைப்பதால் தினமும் அதனை பார்த்து முகம் சுழித்து கொண்டு அதனை சுத்தப்படுத்தக்கூடிய பணியையும் செய்து வருகின்றனர். இது சம்பந்தமாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இதுபோன்ற சமூக விரோத செயல்களால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதால் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா கவனம் செலுத்தி இங்கு ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கென்று தனி சுற்றுச்சுவர் எழுப்பி தர வேண்டும், கண்காணிப்பு கேமராவும் பொருத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் இருந்து தான் சுற்றியுள்ள 6 வார்டுகளுக்கும் தண்ணீர் செல்கிறது. ஆனால் இதனை பாதுகாக்க பாதுகாவலர் இல்லை. இதனால் சமூக விரோதிகள் வேங்கை வயல் பிரச்சனை போன்று இங்கேயும் செய்திடக்கூடுமோ என்ற அச்சமும் உள்ளதாக 46வது வார்டு வட்ட கழக செயலாளர் புல்டன் ஜெசிங் கூறியிருக்கின்றார். நியாயமான கோரிக்கை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தி நோயாளிகளிடம் பணியாளர்களும் அச்சமின்றி வந்து செல்லவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புல்டன் ஜெசின். இது பாத்திமா நகர் 46வது வார்டு மாநகராட்சி பகுதி. இதில் நடைபயிற்சி தளம் இருக்குது. இதில் நவீன நடைபயிற்சி தளம் இருக்குது, பூங்கா இருக்குது. இதில் பேட்மிண்டன் இருக்குது, ஜிம்மு, நவீன வசமான ஜிம்மு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்குது, இந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுற வாட்டர் டேங்க். இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் இது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறனால யாருமே பயந்து வர மாட்டேங்காங்க இந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இது நான் ரொம்ப நாளாகவே இதை தகவல் சொல்லிகிட்டு இருக்கோம். யாருமே ஸ்டெப் எடுத்த மாதிரி இல்லை. இந்த வாட்டர் டேங்கில் சமூக விரோதம் கூடாரமாக மாறி இளைஞர் கெட்டு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உடனடியாக நாங்கள் யார் மேலேயும் அரசியல் நம்பிக்கை இல்லை. கமிஷனர் அவர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி இந்த இடத்த உடனே ஆய்வு செய்து அந்த ஆரம்ப சுகாதாரத்தை குறுக்க செவுறு கட்டி அவங்களுக்கு தனிப்பட்ட வாசல்கள் பாதுகாப்பு கொடுத்து தெருவிளக்கு ஏற்படுத்தி தேவையான அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் பதிப்பு செய்து அவங்களுக்கு பாதுகாப்பான முறையில் மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வழி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஜிம்முக்கும் ஆரம்ப சுகாதார நிலையக்கும் ஆப்போசிட்டில் பக்கத்தில் நடைபயிற்சி தளம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா குப்பையை சுத்தகரிக்குங்கிற பேரில் கழிவை கொண்டு எல்லா வார்டுகளும் கழிவையும் உணர்ந்து சேர்க்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு உடல்நல சரியில்லாமல் வாக்கிங் போய் ஆக்சிஜன் சுவாசிக்க தான் இங்கே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு இது கெட்டுப்போன மாசுன்னு தெரிஞ்சுமே மக்கள் குடியிருப்பில் கொண்டு போட்டு இது பண்ணால் இது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தில் செய்கிறீங்க. உடனடியாக அந்த குப்பை தட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க சுத்தரிக்க ஆலையை உடனடியாக இந்த ஏரியாவிலேருந்து எடுத்து ஒதுக்குப்புறமான இடத்துல கொண்டு போய் மாற்றணும். மாற்றலைன்னா கடுமையான போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்குங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.